ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நேற்று பார்த்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரிமைனிங் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் 1லேருந்து 55 அந்த கேள்வி வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ 56வது கேள்வியிலேருந்து பார்க்க போகிறோம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஷின்ஸ் ஏன் வந்து நம்ம இப்போது பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, குரூப் 4 குரூப் 2 இந்த எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் மேக்ஸிமம் தமிழ் அந்த டெஸ்ட்டில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய சிலபஸ் எல்லாமே வந்து கவர் ஆகிடும். அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்காக கொடுத்துருக்கிற சிலபஸ் வந்து இதுலேயும் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். சரிங்களா, முழுக்க வந்து இந்த சிலபஸ் மட்டும்தானே அப்படின்னா குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் இன்னும் இருக்குது. பட் இதுலேயே வந்து ஒரு 60-70% ஆஃப் கொஷின்ஸ் வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கும் அதில் இருக்கிற போர்ஷன்ஸ். அதனால் இதை வந்து நம்ம ரீகால் பண்ணிக்கணும். எதுக்காக அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அனலைஸ் பண்ணி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம படிக்கணும். என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க, அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து என்ன மாதிரி செட் பண்ணுவாங்க, அந்த ஆப்ஷன் வந்து எதுக்காக வச்சுருக்காங்க, அந்த ஆப்ஷனுக்கு எப்படி கொஷின்ஸ் நாமளாக க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் ஃபர்தராக நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ நேற்று வந்து நம்ம கொஷின் நம்பர் 1லேருந்து 55 வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். அதோடைய கண்டினியூஷன் வீடியோவாக இதில் வந்து 56வது கேள்வியிலிருந்து 100வது கேள்வி வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷின்ஸு ஒரு 45 கொஷின்ஸ் இதில் பார்க்கலாம். இதில் பாருங்கள், 56வது கேள்வி சொல் பொருள் பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இது ஒரு மேட்ச் ஷீட்டு. சொல்லையும் பொருளையும் பொருத்தி சரியான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு எடுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முகில், காலன், மெத்த, சேகரம். ஸோ இதில் முகில் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா, முகில் அப்படிங்கிறது மேகக்கூட்டத்தை குறிக்கக்கூடியது. காலன் அப்படின்னா யமனை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. மெத்த அப்படின்னா மிகுதியான அப்படின்னு அர்த்தம். அதை தான் இங்கே மிகவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் படிக்கும்போது மெத்த அப்படிங்கிறது வந்து மிகுதியான அப்படின்னு படிப்போம். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி மிகவும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக மிகுதியான அப்படிங்கிற வார்த்தையும் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். அடுத்தது சேகரம். சேகரம் அப்படிங்கிறதுடைய அர்த்தம் வந்து கூட்டம். இதை ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா, கூட்டம் சேர்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா பேச்சு வழக்கில், அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட சேகரம் அப்படிங்கிறது கூட்டம் அப்படிங்கிற பொருளை தரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை மேட்ச் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா, ஆப்ஷன் சி, அதாவது 3, 4, 1, 2 ஏ கொஷின். அதாவது ஏ அப்படிங்கிற அந்த இதில் இருக்கக்கூடிய வார்த்தைக்கான மீனிங் வந்து 3ஆக இருக்கு இல்லையா, இதை வச்சு மேட்ச் பண்ணும்போது ஆன்சர் என்ன வருது, 3, 4, 1, 2. அடுத்து 57வது கேள்வியும் சொல்லையும் பொருளையும் பொருத்தக்கூடியது தான். ஸோ பொலம் அப்படிங்கிற சொல்லுடைய அர்த்தம், அதோடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அழகு. கல் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மலை அப்படின்னு சொல்லுவாங்க. மல்லல் அப்படிங்கிறது வளத்தை குறிக்கக்கூடியது. செரு அப்படிங்கிறது வந்து வயலை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இதை மேட்ச் பண்ணும்போது நமக்கு என்ன வருது அப்படின்னா 3, 1, 4, 2 ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 58வது கேள்வி. இதுவும் சொல்லையும் பொருளையும் பொருத்தக்கூடியது தான். மரம் ஈரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரக்கம். அதாவது உனக்கு ஏதாச்சும் கொஞ்சமாவது வந்து இரக்கம் கருணை இருக்கா அப்படின்னு நம்ம ஒருத்தவங்கக்கிட்ட கேட்குறது கூட நம்ம பேச்சு வழக்கில் சொல்லும் போது வந்து ஈரம் இருக்கா, ஈரம் இல்லையா உன் மனசில் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இதை வந்து பேச்சு வழக்கில் இருக்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா கூட நம்ம அன்றோட லைஃபோட. ஸோ ஈரம் அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரக்கம் அப்படின்னு வரும். நாணம் அப்படிங்கிற சொல்லுடைய பொருள். நாணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெட்கம். அதாவது வெட்கம் அப்படிங்கிறது வந்து நாணம் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருளாக இருக்கும். முழவு அப்படிங்கிறது வந்து மத்தளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான இசைக்கருவியை குறிக்கக்கூடியது. ஸோ முழவு அப்படிங்கிறது வந்து இசைக்கருவி. செஞ்சொல் அப்படிங்கிறது வந்து திருந்திய சொல்லை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஸோ இதை மேட்ச் பண்ணும்போது ஆப்ஷன் சி 3, 1, 4, 2 தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், 59வது கேள்வி பிழையை திருத்துதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு அப்படிங்கிற வார்த்தையும் ஓர் அப்படிங்கிற வார்த்தையும் எந்த சொல்லுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்துவோம் அப்படிங்கிறதுல ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஓர் அப்படிங்கிறத வந்து பயன்படுத்தக்கூடிய தொடர் வந்து இங்கே 4 கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் எது வந்து சரியாக பயன்படுத்தப்பட்ட தொடர், இதுதான் கேள்வி. பிழை திருத்தம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, ஒரு ஓர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த ஒருங்கிற வார்த்தையும் ஓர் அப்படிங்கிற வார்த்தையும் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறது தான் கேள்வியாக கொடுத்துருக்காங்க. இல்லை பாருங்களேன், ஒரு இரவும் ஒரு பகலும் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் உயிரெழுத்துக்கள் தொடங்கக்கூடிய வார்த்தையாக இருக்கோ, ஆளிருந்து அவ்வரிக்கும் இருக்கு இல்லையா, அம்மா, ஆடு, இலை, ஈ இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி ஆளை தொடங்கி அவ்வரிக்கும் முடியக்கூடிய இந்த வார்த்தைகள் வந்து இந்த எழுத்தை பேஸ் பண்ணி தொடங்கணும் அந்த வார்த்தை. அந்த மாதிரி உயிரெழுத்துக்கள் தொடங்கக்கூடிய வார்த்தையாக இருந்தால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பயன்படுத்துவோம் அப்படின்னா ஓர் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தணும். இதுதான் கண்டிஷன். அதுவே உயிர்மெய் எழுத்துக்களாக இருந்ததுன்னா ஒரு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். ஸோ இந்த இடத்துல
ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 இடத்துல இதை பயன்படுத்தியிருக்காங்க. ஓர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டியில் இரவு அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி. ஸோ அதில் முதல் எழுத்து இ. ஸோ அது உயிர் எழுத்தாக இருக்குது. அப்போ ஓர் அப்படிங்கிறது இங்கே பயன்படுத்தியிருக்கிறது சரி. அடுத்தது ஒரு பகலும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பா அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து. அதுக்கு முன்னாடி என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருன்னு வரும். இதுவும் சரியாக இருக்குது. ஒரு நாள், அதாவது ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இந்த நா அப்படின்னு சொல்லக்கூடிய நாளில் வரக்கூடிய நா அப்படிங்கிறதும் உயிர்மை எழுத்து தான். ஸோ அதுக்குமே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்துக்கு முன்பு ஒரு அப்படின்னு வரணும். இதுக்கு சரியான ஒரு சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து தவறு. ஏன் தவறு அப்படின்னு சொல்கிறோன்னா, இங்கே இரவுக்கு முன்னாடி ஆப்ஷன் ஏவில் ஒருன்னு கொடுத்துருக்காங்க, அதுவே தவறு. அதே போல் ரெண்டாவது சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா பகல் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஓர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தவறானது. இங்கே ஒரு இரவும், அதே மாதிரி தான் சீலையும் பார்த்தீங்கன்னா இரவு அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடியே ஒரு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ சரியான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். ஏன் சரியான ஆன்சர் டி தான் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்கெல்லாம் உயிரெழுத்துக்கள் இருக்கக்கூடிய வார்த்தைகள், உயிரெழுத்தில் தொடங்குகிற வார்த்தையாக இருந்தால் முன்னாடி ஓர் அப்படின்றது வரணும். உயிர்மை எழுத்தால் தொடங்கக்கூடிய வார்த்தையாக இருந்தால் அதுக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிற வார்த்தை வரணும். அந்த பேஸில் பார்க்கும்போது இங்கே சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. 60வது கேள்வியும் பிழையை திருத்துதல் தான். இதுவும் ஒரு ஓர் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண கண்டிஷனை வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பியில் பாருங்களேன், ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. இந்த ஓர் அப்படிங்கிறது அழகிய அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி இருக்குது. அப்போ ஆ அப்படிங்கிறது உயிரெழுத்து, உயிரில் தொடங்கக்கூடியதுனால ஓர் அப்படின்னு சொல்லலாம். குளம் அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து. ஸோ அதில் தொடங்குறதுனால நம்ம என்ன சொல்லலாம்? ஒரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், 61வது கேள்வி பிழையை திருத்துதல். சரியான பதிலை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதுவும் இந்த ஓர் ஒரு அப்படிங்கிறத பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாக தான் இருக்குது. ஆனால் இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்த்தையை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு உலகம், ஒரு உலகமா? தவறு. அது வந்து எப்படி வரணும் அப்படின்னா ஓர் உலகம் அப்படின்னு தான் வரணும். ஏன்னா ஊ அப்படிங்கிறது வந்து உயிரெழுத்து. ஸோ இது தவறானது. ஓர் நண்பன், ஓர் நண்பன் கிடையாது, ஒரு நண்பன் அப்படின்னு வரணும். ஏன்னா நான் அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து. ஒரு உயிர் அப்படி கிடையாது, ஓர் உயிர் அப்படின்னு தான் வரணும். ஸோ இந்த ஓர் உயிர் அப்படின்றது தான் சரியானது. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்து 62வது கேள்வி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள். அதாவது வார்த்தைகள் வந்து முன்னும் பின்னமாக மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கும். எந்த வார்த்தைகள் வந்து சரியான முறையில் எழுதப்பட்டு அந்த வார்த்தையை வந்து வாக்கியமாக மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இதில் வந்து கொஷின். அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்களேன், சரியான தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விருந்தோம்பல் முதன்மையானது தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில். ஸோ எல்லாமே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஏபிசி மூணுமே வந்து படித்து பார்த்தோம்னா அந்த சென்டென்ஸ் வந்து முழுமை பெறாது. அதுவே டியில் பாருங்கள், தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும். இது வந்து சரியாக அந்த மீனிங் கொடுக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸாக இருக்கும். தமிழர்களுடைய பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் அப்படின்றது தான் முதன்மையானது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். இதுவும் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க தான். இதுலேயும் பார்த்திங்கன்னா முன்னும் பின்னமாக மாற்றப்பட்டிருக்கிற வாக்கியங்களில் முதல்ல இருக்கக்கூடிய வாக்கியமே அந்த வாக்கியத்திற்கான பொருளை வந்து சரியாக சொல்லக்கூடியதாக இருக்கும். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு திருக்குறள். இந்த திருக்குறள் வந்து அடிமாறாமல் எது சரியாக இருக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடியது தான். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அதாவது ஒரு செயல் வந்து யார்கிட்ட கொடுத்தா அந்த செயலை சரியாக செய்வாங்க அப்படிங்கிறத நல்லா ஆராய்ச்சி பண்ணி அந்த செயலை அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட கொடுத்தோம்னா அந்த செயல் வந்து சிறப்பாக செய்து முடிக்கப்படும். இதுதான் வந்து இந்த குறளுக்கான மீனிங்கும் கூட. அடுத்த 65வது கேள்வி ஒருமை பன்மை பிழை இல்லாத தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஆப்ஷன் பி பாருங்களேன், இது பழம் அன்று, இவைகள் பழங்கள் அல்ல. அதாவது இது அப்படிங்கிறது வந்து ஒருமை. அப்போ அன்று அப்படிங்கிறது ஒருமைக்கான வார்த்தை. அதுவே இவைகள் அப்படிங்கிறது வந்து பன்மை, பல பழங்களை குறிக்கக்கூடியது பன்மை. அல்ல அப்படின்னு சொல்லி பன்மை வரும்போது அல்ல அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும். ஒருமைக்கு வந்து அன்று அப்படிங்கிறது சொல்லணும். மற்றதெல்லாம் தவறானது. அடுத்த 66வது கேள்வி பொருத்தமான பொருளை தேர்வு செய்து எழுதுக. குளவி குளவி அப்படின்னு சொல்லிட்டு 2 கொடுத்துட்டாங்க. இதில் குளவி அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
முதல்ல இருக்கக்கூடியது ஒரு வகையான பூச்சியை சொல்லக்கூடியது. சரியா? நாம் கூட வந்து பேச்சு வழக்கில் சொல்லுவோம், குளவி கடிச்சிருச்சு, குளவி கொட்டிருச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் வந்து இங்கே முதல்ல இருக்கக்கூடிய குளவி. இதுவே இந்த சிறப்பு ழா இருக்கக்கூடிய அந்த குழவி அப்படிங்கிறது வந்து யாரை குறிக்கும்னா குழந்தையை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான் குழவி. அடுத்த 67வது கேள்வி, பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. நல்கினால். நல்கினால் அப்படின்னா கொடுத்தால் அப்படின்னு அர்த்தம். நல்கினால் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? கொடுத்தால் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அடுத்து பாருங்க, பின்வரும் மரபு தொடரை இணையான பொருளோடு பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்ணை மூடிக்கொண்டு, அதாவது ஓமையால் விளக்கப்படும் பொருள் அப்படின்னு கூட நம்ம இதுக்கு சொல்லலாம். கண்ணை மூடிக்கொண்டு அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு ஆராய்ச்சி எதுவும் செய்யாமல் அப்படிங்கிறது, ஆராய்ந்து பாராமல் அப்படிங்கிறது வரும். அடுத்து கலைச்சொல்லை பொறுத்துக சொல்லியிருக்காங்க. அதாவது ஆங்கில சொல்ல தமிழ் சொல்லோட பொருத்தணும். மித் அப்படிங்கிறது எதை சொல்லுவோம் அப்படின்னா தொன்மம். ஏஸ்தட்டிக் அப்படின்னா அழகியல். அதுவே டெர்மினாலஜி அப்படின்னா கலைச்சொல். ஆர்டிஃபேக்ட் அப்படின்னா கலை படைப்புகள். ஸோ இதை மேட்ச் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, சரியான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு ரினாய்சன்ஸ், மறுமலர்ச்சி, அதாவது ரினாய்சன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு வெவ்வேறு வகையான இது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெனாய்சன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி அப்படிங்கிறது தான் சரியாக பொருத்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் தனியாகவே கொஸ்டினாக கேட்பாங்க. அடுத்து 71வது கேள்வி இதே மாதிரி தான். இதில் சரியானது கேட்கல, தவறானது கேட்டிருக்காங்க. அதில் மிசைல் அப்படின்னா ஏவுகணை சரியானது தான். சாலியன் சாயில் அப்படின்னா கலர் நிலம், இதுவும் சரியானது தான். காம்பினேஷன் அப்படின்னா புணர்ச்சி, இதுவும் சரியானது தான். இந்த சிக்கன் சூப் அப்படிங்கிறது வந்து காய்கறி வடிசாறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆக்சுவலாக காய்கறி வடிசாறு அப்படிங்கிறது எதுக்கு வரும்? வெஜிடபிள் சூப்புக்கு தான் வரும். ஸோ இதுதான் தவறாக பொருத்தப்பட்டிருக்கு. அடுத்தது கூற்றும் காரணமும் கொடுத்துட்டு சரியாக தவறான்னு கேட்குறாங்க. இதில் கூற்றல் என்ன இருக்குது அப்படின்னா செப்பலோசை வெண்பாவிற்கு உரியது, திருக்குறளும் நாலடியாரும் வெண்பாவில் அமைந்துள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வெண்பாவுக்கு உரிய ஓசை வந்து செப்பலோசை தான், இது நமக்கு தெரியும். அதுவே திருக்குறளும் நாலடியாரும் வெண்பாவில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுபோல் காரணம் வந்து இருவர் உரையாடுவது போன்ற ஓசை செப்பலோசை, அதாவது செப்பலோசைக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. இருவர் உரையாடுவது போன்ற ஓசை செப்பலோசை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே சரியானது தான். ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அதே மாதிரி தான் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாம் அமைஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் ஓர் எழுத்து ஒரு மொழி. மீ அப்படிங்கிற ஓர் எழுத்து ஒரு மொழி மேகம் அப்படின்ற பொருளை தரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு எழுத்து வந்து ஒரு சொல்ல அமைச்சதுன்னா அது ஒரு எழுத்து ஒரு மொழி தான், சரியானது தான். மீ அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து பொருள் வந்து மேகம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? மீ அப்படிங்கிற சொல்லின் பொருள் மேலே அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு இதில் கூற்று சரியானது, காரணம் தவறானது. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அதுவும் கூற்று காரணம். அடுத்ததும் பாருங்கள், 74வது கேள்வி, சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுபதங்கள் என்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வார்த்தையை வந்து நம்ம சின்ன சின்ன உறுப்புகளாக இன்னும் பிரிக்க முடியும், பகுக்க முடியும் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பகுபதங்கள். பகுபத உறுப்புகள் வந்து 5 வகைப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பகுபத உறுப்புகள் வந்து 6 வகைப்படும், இது மட்டும் தவறு. பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமைக்கூடிய சொற்களுக்கு பகுபதங்கள்னு சொல்கிறது சரியானது தான். ஆனால் காரணம் தவறானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். அதாவது பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரி, விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு 6 உறுப்புகள் இருக்கும். பகுபத உறுப்புகள் 6 என்னென்ன? பகுதி, இன்னொன்று விகுதி, இன்னொன்று இடைநிலை, பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் பகுபத உறுப்புகள் வந்து 6 இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, குறில் நெடில் மாற்றம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பொருத்தமான பொருள் கண்டுபிடிக்கணுமா? இதில் வந்து பார்த்திங்கன்னா சுடு, சூடு 2 வார்த்தையும் கொடுத்துருக்காங்க. சு அப்படின்னு சொல்லக்கூடிய குறில் எழுத்தில் வந்து சுடு, அதுவே வந்து நெடிலாக மாற்றும் போது சூடு. இந்த சுடுங்கிற வார்த்தையோடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுடுதல். சூடு அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங்கு தீக்காயம். இதுதான் சரியான மேட்ச் பண்ணக்கூடிய பொருள். ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். குறில் நெடில் மாற்றமறைந்து பொருள் வேறுபாடை தருக அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தொடு, தோடு, தொடு, தோடு. இந்த தொடு அப்படிங்கிறது வந்து தொட்டு பார்ப்பதையும், தோடு அப்படிங்கிறது காதில் அணியக்கூடிய அணிகலனையும் குறிக்கக்கூடியது. ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி தான். அடுத்து 77வது கேள்வி போயிடலாம். இரு பொருளை தர சொல்லியிருக்காங்க. அணி, அணி அப்படின்னு சொல்கிற 3 சுழியம் நீ கொடுத்துருக்காங்க. அணி என்ற சொல்லின் 2 பொருள்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகு மற்றும் அணிகலனை குறிக்கக்கூடிய 2 பொருள்கள் இருக்குது. அடுத்தது 2 பொருள் தர சொல்லி திங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து மாதம், அதாவது திங்கள் என்றால் மாதத்தை குறிக்கக்கூடியதாகவும் இருக்கும். திங்கள் அப்படின்னா நிலவு, சந்திரனை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் இருக்கும். ஸோ திங்கள் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள்
மாதம் மற்றும் நிலவு. அடுத்ததும் 2 பொருள். தாரணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தாரணி அப்படிங்கிறது வந்து வையம் மற்றும் உலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தாரணி அப்படின்னா வையம், உலகம் 2 பொருள்களையும் குறிக்கக்கூடியது. அடுத்து பாருங்க, பொருத்தமான காலத்தில் அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த சென்டென்ஸ், அதாவது இந்த வாக்கியம் எந்த காலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறது கேள்வி. அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவுடைய உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இறந்த காலத்தில் வந்து அதை வாங்கியிருப்பார். ஸோ இறந்த காலம் தான் சரியான ஆன்சர். அதே போல் அவர் இன்றைக்கி வந்து நமக்கு வந்து இல்லை. ஸோ அவர் நிகழ்காலத்தில் குறிப்பிட்டு எந்த விஷயங்களையும் நம்மளால் சொல்ல முடியாது. அடுத்தது 81வது கேள்வி. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடைப்புக்குறியில் வந்து கொதி அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துட்டாங்க. சோறு கொதி வந்தது. ஆப்ஷன் ஏக்கு தான் இது சரியாக பொருத்தப்படணும். மற்றவையில் பார்க்கும்போது ஏரி கொதி நிரம்பியதுன்னு சொல்ல முடியாது. ஏரி நீர் நிரம்பியது. வானில் கொதி இடித்ததுன்னு வராது. வானில் இடி இடித்தது. கடலில் அலை அடித்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது சோறு கொதி வந்தது. ஆப்ஷன் ஏவுக்கு தான் பொருந்தும். 82வது சரியான இணைப்பு சொல்லியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எலிவலை ஆனாலும் தனிவலை வேண்டும் அப்படின்னு நிறைய இடத்துல நாம் இந்த வந்து பழமொழியை படிச்சிருப்போம். ஸோ இதில் ஆனாலும் அப்படிங்கிற வார்த்தை தான் வந்து இந்த அடைப்புக்குறி, அதாவது எந்த இடத்துல இங்கே ஃபில்லப் கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துல வந்து ஆனாலும் அப்படிங்கிற வார்த்தை வரணும். எலிவலை ஆனாலும் தனிவலை வேண்டும். அடுத்து சரியான இணைப்பு சொல் தான் இதுவும். நீ படிக்கலைன்னா ஊரில் யாருமே மதிக்க மாட்டாங்க. ஸோ நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க. நீ படிக்கலைன்னா ஊரில் யாருமே மதிக்க மாட்டாங்க, அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்த சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். டேஸ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. அதாவது நம்ம நிறைய மரங்கள் வளர்க்கலாம், ஏன்னா மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன வரும் அப்படின்னா ஏனெனில் அப்படிங்கிற வார்த்தை வரும். ஏனெனில் அப்படிங்கிற வார்த்தை வரும். அடுத்தது 85வது கேள்வி. சரியான வினாச்சொல் எடுக்க சொல்லியிருக்காங்க. எப்படி சொற்களை பேச வேண்டும். டேஸ் சொற்களை பேச வேண்டும் அப்படின்னா எப்படி சொற்களை பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி வரலாம். அடுத்தது 86வது கேள்வி. சரியான வினாச்சொல் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் டேஸ் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அப்போ கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் யாவை அப்படின்னு கேட்கலாம். 87வது கேள்வி. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க. மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது டேஷ். அப்போ மனிதனோட மனம் கலங்க காரணமாக அமைவது யாது அப்படின்ற வார்த்தை போடலாம். அடுத்தது பொருத்தமான காலத்தை அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரியான காலத்தை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க வந்து சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கு வருவீர்கள் அப்படின்றது எதிர்காலத்தை குறிக்கக்கூடியது. இதுதான் சரியானது. இனிமேல் அங்கே வருவீங்க அப்படிங்கிற மீனிங் இது. ஸோ அங்கு வருவீர்கள் எதிர்காலம். அதுவே அங்கு வந்தீர்கள் அப்படின்னா அது இறந்த காலம். ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா அங்கு வந்தீர்கள் அப்படின்பது இறந்த காலம். ஏற்கனவே வந்தீங்க, இறந்த காலத்தை குறிக்கக்கூடியது. அங்கு வருவீர்கள் அப்படிங்கிறதுக்கு இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க, தவறானது. அங்கு வருவீர்களுக்கு நிகழ்காலத்தை கொடுத்துருக்காங்க, கிடையாது. அடுத்து பாருங்கள். பொருத்தமான காலம் அமைத்தல். பார்த்திபனும் பாரதியும் பள்ளியே அடைந்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பள்ளிக்கு அவங்க போய் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது இறந்த காலம். பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உழவர்கள் வயலில் இறங்கினார்கள். இதில் உழவர்கள் வயலில் இறங்குறாங்க, இதுலேயும் இறங்குறாங்க இருக்குது. உழவர்கள் வயலில் இறங்கிட்டாங்கன்னு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பேச்சு வழக்கில் வரக்கூடியது. ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய உழவர்கள் வயலில் இறங்கினார்கள் அப்படிங்கிறது தான் சரியானது. 91வது கேள்வி பாருங்க. சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கணும். இதில் பாரதிதாசனுடைய சிறந்த படைப்பு குடும்ப விளக்கு. அதாவது பாரதியாருடைய நூல்களில் பார்க்கும்போது நம்ம குடும்ப விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் நம்ம பார்த்துருப்போம். ஸோ பாரதிதாசனுடைய சிறந்த படைப்பு குடும்ப விளக்கு. இதில் இணைப்பு சொல் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கு அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம சேர்க்க வேண்டியதாக இருக்கும். 92வது கேள்வி. பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சரியாக சொன்னாய் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஏவில் சரியாக சொன்னாய் இருக்கு இல்லையா, இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து 93வதும் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு தான். சரியானதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய அவன் தலையணையில் படுத்தான் அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும். இந்த தலைக்காணி, தலைவாணி, அதுபோல் தலைக்காயில் இதெல்லாம் வந்து தவறானது. ஸோ பிசிடி இது எல்லாமே தவறானது. சரியாக இருக்கக்கூடியது அவன் தலையணையில் படுத்தான் அப்படிங்கிறது தான் 93வது கேள்வி மட்டும்தான். அடுத்து 94வது கேள்வியும் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் ஆப்ஷன் டியில் பாருங்களேன், விளக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா
பேச்சு வழக்கில் விளக்குன்னு சொல்லுவோம், ஆனால் எழுத்து வழக்கில் அதை விளக்கு அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இந்த லா வந்து வித்தியாசப்படுது பாருங்கள். இங்கே சிறப்பு லா இருக்குது, இந்த இடத்துல இன்னொரு லா இருக்குது, இங்கே வந்து இன்னொரு லா இருக்குது. ஸோ விளக்கு அப்படிங்கிறது வந்து எது சரியான ஸ்பெல்லிங்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் சரியானது. 95வது கேள்வி, சரியான நிறுத்தற்குறிகளை உடைய விடையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்படியும் நடக்குமா என்ன அப்படிங்கிற கேள்வி தான் சரியானது. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது சரியான நிறுத்தற்குறி தான் யார் நீ என கேட்டான் கணியன். அதாவது யார் நீ அப்படின்னு தொடங்கும் போது ஒரு சிங்கிள் அப்பாஸ்ட்ரோஃபியில் தொடங்கி, 1 செகண்ட், யார் நீ அப்படின்னு கேட்கும்போது ஒரு சிங்கிள் அப்பாஸ்ட்ரோஃபியில் தொடங்கி அப்பாஸ்ட்ரோஃபி முடியுது. என கேட்டான் கணியன் ஒரு ஃபுல் ஸ்டாப் வருது. இதுதான் வந்து நிறுத்தற்குறிகள் வந்து சரியாக பயன்படுத்தக்கூடிய தொடர். அடுத்து நிறுத்தற்குறிகள் அடுத்து தான் தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணீர் கிடைக்குமா அப்படின்னு மொத்தமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து குறியிட்டு எழுதணும் அப்படின்னா அந்த தம்பி அப்படிங்கிற சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல 2 அப்பாஸ்ட்ரோஃபி போட்டு முடிகிற இடத்துல 2 அப்பாஸ்ட்ரோஃபி முடிச்சிருக்கணும். இரட்டை மேற்கோள் குறி அப்படின்னு சொல்லுவாங்க இதை. இந்த தம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு கமா போட்டு கொஞ்சம் குடிக்க தண்ணீர் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விக்குறியோட முடிக்கணும். ஸோ இரட்டை மேற்கோள் குறியும் கமாவும் வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். அடுத்து பாருங்கள், ஊர் பெயருடைய மருவு எழுத சொல்லியிருக்காங்க. மயிலாப்பூர். மயிலாப்பூர் என்ற ஊருடைய மருவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலை. அடுத்தது இங்கேயும் ஊர் பெயருடைய மருவு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மன்னார்குடி. மன்னார்குடி அப்படிங்கிற ஊருடைய மருவு பெயர் மன்னை. அடுத்து பாருங்கள், ஊர் பெயருடைய மருவு தான் நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் என்று சொல்லக்கூடிய ஊரின் மருவு பெயர் நாகை. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. ஏன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நேற்று ஒரு 55 வினாக்களும் இன்றைக்கி ஒரு 45 வினாக்கள், மொத்தம் 100 கேள்விகள் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து வரக்கூடிய வீடியோவில் வேற ஒரு கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய மற்ற 50 கேள்விகள் ப்ளஸ் 50 கேள்விகள்னு 2ஆக பிரித்து அது 2 வீடியோவை பார்ப்போம். சரிங்களா? ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலோட லிங்கை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.